ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு சூப்பரான இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாக நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே சூப்பராக இருக்கும் டெக்ஸ்சர். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, உங்கள்கிட்ட எப்படி செஞ்சுன்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இது 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். தண்ணி கீழே கொட்டிடலாம். அரிசி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, குவைக்கிட்ட வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி கூட குறைய சேர்த்துக்கலாம். இது அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட் எடுத்துட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து இதெல்லாம் நல்லா பரப்பி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா அரிசியுமே எடுத்து நான் நல்லா பரப்பி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுல வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிட்றேன். சைடில் போய் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் அரைச்சி வச்ச அந்த மாவை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கடையில் மாவு வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி வீட்டிலே அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறது எப்படி செய்கிறாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்மளே செஞ்சுட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற அந்த கப்பி இருக்குல்ல, இதை மறுபடியும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். இந்த கப்பியை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மீதி இருக்க அரிசியை இந்த கப்பியை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் இதே மாதிரியே நான் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் அரிசியுமே நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கிறேன். நடுவில் இருக்கிற இட்லி பிளேட் எடுத்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம எப்பயுமே ஆவிக்கு கட்டுறதுக்கு ஒரு துணி வச்சிருப்போம்ல, ஆவி கட்டுறதுக்கு அந்த துணியை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட் இருந்தால் அதை கட் பண்ணி கூட நல்லா வாஷ் பண்ணி ஆவி காட்டுறதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அந்த மாவை நான் இதிலே போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே இந்த மாவு மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1/4 மணி நேரத்துக்கு இது வேகணும். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் வச்சு தான் செய்யணும்னு இல்லை. வேர்க்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்து கூட வேர்க்கடலை பூர்ணம் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லாவே வந்துருச்சு. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, கொஞ்சம் சூடாக இருக்குது, பார்த்து இது பண்ணணும். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான். இது நல்லா மாவு சூப்பராக இந்த மாதிரி எப்படி வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றிட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாவில் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையாலே உடச்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா சூடான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்குல்ல தண்ணி, அதனால் கை சூடாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியால் ஊற்றி நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். நமக்கு கரண்டியால் கலக்கும் போதே தெரியும் எவ்வளோ தண்ணி பிடிக்கும்ன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் அதுவே ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் கையால் தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் ஆறிட்டுருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பூர்ணம் மாவு எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த மாவு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த தேங்காய் துருவல் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். வெல்லம் சேர்க்கறதுனா அது வந்து கட்டி கட்டியாக சேர்க்காம இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி சேர்க்கணும். நான் நாட்டு சக்கரை தான் இப்போ சேர்க்குறேன். நான் என்னுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. இது சேர்த்துட்டு நல்லா இந்த தேங்காய் துருவல் கூட எல்லா நாட்டு சக்கரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்தையும் அந்த நாட்டு சக்கரை படுற மாதிரி, அப்போ தான் ஸ்வீட் வந்து எல்லா இடத்தையும் ஈவனாக இருக்கும். வெல்லம் சேர்க்குறதுனா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி உடச்சி விட்டு தான் சேர்த்துக்கணும், கட்டி கட்டியாக சேர்க்காம. அவ்வளோதான், நம்ம பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம், ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த பெரிய விரலில் வச்சு தான் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற பெருவிரலை வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற பெருவிரலில் இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி தட்டி விட்டுட்டே வரணும். சூப்பராக நமக்கு இந்த மாதிரி ஒரு தட்டை மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பூர்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம். இதில் எந்த அளவுக்கு பூர்ணம் கொள்ளுதோ நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க. அழுத்தி விட்டுட்டா இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த எட்ஜ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு அச்சையெல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கையாலே சூப்பராக கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக பொறுமையாக செஞ்சு காட்டுறேன். நான் சீக்கிரமாக செஞ்சுருவேன். இதை இந்த மாதிரி இந்த எட்ஜை எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் இன்னொரு டைம் கூட காட்டுறேன் பாருங்கள், இதை எப்படி தட்டணுன்ட்டு, இந்த கோக்கெட்டை எப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணுன்ட்டு இன்னொரு டைம் கூட காட்டுறேன். இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த பெருவிரலை வச்சு இந்த மாதிரி நடுவில் ஒரு பெருவிரலை இந்த வச்சுக்கணும். நடுவில் அந்த மாவுக்கு நடுவில் வச்சுட்டு இன்னொரு பெருவிரலால் இந்த எட்ஜ் எல்லாமே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். ஆனால் அந்த நடுவில் இருக்கிற பெருவிரலை வந்துட்டு அங்கேயே தான் வச்சுருக்கணும். அங்கேயே வச்சு இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது ரொட்டேட் பண்ணி சுற்றிட்டே வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா மாவுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு பூர்ணக்குள்ளதோ எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த எட்ஜு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விடணும். இல்லைனா வந்துட்டு வெல்லம் வந்து வெளியே வந்து குவைக்கிட்ட ஃபுல்லாக வெல்லம் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம உருண்டையாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். அது எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சும்மா டிசைனுக்காக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இப்படி ஒரு மாதிரி பிடிச்சி விட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்துக்குங்க. இல்லை இந்த மாதிரி வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப் நம்ம ஃபஸ்ட்டு மாவு எடுத்தாலும் லெமன் சைஸ்க்கு அதே மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். மீதி இருக்கிற எல்லா மாவுமே நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த குவைக்கிட்ட எல்லாமே இந்த மாதிரி அந்த ப்ரெஸ் பண்ணி எட்ஜை க்ளோஸ் பண்ணல, அது வந்து மேலே பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும். அது வந்து கீழே பக்கம் வைக்கிற மாதிரி இருந்தால் வெள்ளம்லாம் லீக் ஆகி வெளியே வரும். அதனால் இது உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அது வந்து இப்படி மேல் பக்கமாக திருப்பி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அப்போ வந்து வெள்ளம் வந்து நமக்கு வெளியவும் வராது. நான் உங்களுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து வெள்ளம்லாம் லீக்கே ஆகிருக்காது. நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும், வெள்ளம் லீக் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெள்ளம் எங்கேயுமே லீக்கே ஆகலை. நம்ம இந்த சைடு திருப்பி வச்சதால் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி சாஃப்ட்னஸோட லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்.